வணக்கம். நீதி டிவியின் பிரதான செய்திகளுடன் வாசிக்கும் நான் ஜேரட்னம் நிக்சன். விரைவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பாக இன்றைய தலைப்புச் செய்திகள். அன்றாடம் வருமானம் பெறும் தொழில்களில் ஈடுபடும் மக்களின் நலன் கருதியே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவிப்பு. தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நன்றி தெரிவிப்பு. கடற்றொழிலாளர் விவகாரத்தையும் தீர்க்குமாறு வலியுறுத்தல். இனிவரும் காலங்களில் நாட்டில் ஹைபிரிட் லாக்டவுனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆராய்வு. நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ச தெரிவிப்பு. இலங்கையர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் இலங்கைக்கான கட்டார் தூதுவர் அமைச்சர் GL பீரிஸிடம் உறுதியளிப்பு. அடுத்த வாரம் முதல் சீனியின் விலையை குறைக்க நடவடிக்கை. நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டே செப்டம்பர் 6ஆம் நாள் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை நீடித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அதற்கு பின்னரும் ஊரடங்கு சட்டத்தை நீடித்து அன்றாடம் வருமானம் பெறுகின்ற தொழில்களில் ஈடுபடும் மக்களின் வயிற்றில் அடிக்க மாட்டேன் எனவும் உறுதியளித்திருக்கின்றார். ஜனாதிபதி தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கோவிட்-19 ஒழிப்பு தொடர்பான விசேட கூட்டத்தின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இதுவரை பரிந்துரைகளை முன்வைத்த வைத்தியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை முக்கியஸ்தர்கள் ஆகியோர் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். அத்துடன் தடுப்பூசி ஏற்றல் வேலை திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருப்பதோடு இதுவரையில் தடுப்பூசி ஏற்றப்படாத 30 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் மற்றும் பிரதேசங்கள் காணப்படுமாயின் அவர்களுக்கு தேவையான தடுப்பூசிகளை கேட்டு பெற்றுக்கொள்ள சுகாதார மருத்துவ அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துமாறு ஜனாதிபதி இதன்போது ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். ஏதேனும் ஒரு காரணத்தால் முதற்கட்டமாக தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியாத நபர்கள் காணப்படுவார்களாயின் இரண்டாவது தடுப்பூசி ஏற்றப்படும் நிலையங்களிலேயே அவ்வாறானவர்களுக்கு முதல்கட்ட தடுப்பூசி வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் இதன்போது எடுத்துரைக்கப்பட்டது. இதனிடையே தடுப்பூசி ஏற்றிக்கொள்வது தொடர்பில் பொதுமக்களை ஊக்கப்படுத்தும் வேலை திட்டங்களை பிரதேச ரீதியில் அரசியல்வாதிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இதன்போது எடுத்துரைத்தார். இந்த வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இதுவரை பரிந்துரைகளை முன்வைத்த வைத்தியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை முக்கியஸ்தர்கள் ஆகியோர் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் என்பது தமிழக முதலமைச்சரினால் மீண்டும் ஒருமுறை நிரூபணமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்ற கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இலங்கை தமிழ் மக்கள் சார்பில் தன்னுடைய நன்றிகளையும் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினுக்கு அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற தமிழக மீனவர்களுக்கு மாற்று தொழில் முறைகளை ஏற்பாடு செய்து வழங்குவதற்கும் தமிழக முதல்வர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். இந்தியாவில் தங்கியிருக்கின்ற இலங்கை அகதிகளின் வாழ்வாதார வளர்ச்சிக்காக தமிழக முதலமைச்சரினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக இலங்கை கடற்றொழில் அமைச்சரினால் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அமைச்சர் அவர்கள் மேலும் தெரிவித்திருப்பதாவது: இலங்கை தமிழ் மக்கள் தஞ்சம் தேடி வந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் 2 கரங்களினாலும் அரவணைத்து பாதுகாப்பு அளித்தவர்கள் தமிழக மக்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்களான கலைஞர், MGR மற்றும் ஜெயலலிதா போன்றவர்கள் தங்களால் முடிந்தளவு ஒத்துழைப்புகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோன்று ஏனைய அரசியல் தலைவர்களும் தங்களுடைய தார்மீக ஆதரவை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றார்கள். தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் என்பது போன்று தமிழக மக்கள் குரல் கொடுப்பார்கள், கரம் நீட்டுவார்கள் என்ற நம்பிக்கை இலங்கை தமிழ் மக்கள் மத்தியில் இன்றும் ஆழமாக இருக்கிறது.
அந்த நம்பிக்கையினை நிரூபிக்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் நண்பர் ஸ்டாலினின் இலங்கை தமிழ் மக்கள் தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளும் அறிவிப்புகளும் அமைந்திருக்கின்றமை மகிழ்ச்சி அளிக்கிறது. மீண்டும் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கு விரும்புகின்ற எமது மக்களுக்கு கௌரவமான வாழ்வியலை ஏற்படுத்துவதற்கு தேவையான செயற்பாடுகளை தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றேன் என்ற செய்தியை இந்த தருணத்தில் தெரிவிப்பதுடன் இந்திய கடற்றொழிலாளர்களின் எல்லை தாண்டிய சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் தீர்க்கமான கரிசனை செலுத்த வேண்டும் என்பதே என்னுடைய எதிர்பார்ப்பாகும். இந்திய கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத மீன்பிடி முறைமைகளினால் எமது கடல் வளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதுடன் இலங்கையின் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளையும் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற சிலரின் தீர்க்க தரிசனமற்ற சுயநலன் சார்ந்த தீர்மானத்தினால் தமிழகத்தினை சேர்ந்த எமது உறவுகளான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதை தமது ஜீவனோபாயமாக கொண்டு வாழ்ந்து வருவதை நான் அறிவேன். எனவே அவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி போன்ற மாற்று தொழில் முறைகளை ஏற்பாடு செய்து வழங்குவதன் ஊடாக இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோத தொழில் முறைகளில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இலங்கை கடற்பரப்பை நம்பி வாழ்கின்ற தமிழக கடற்றொழிலாளர்களுக்கு மாற்று தொழில்முறைகளை வழங்குவது தொடர்பாக தமிழக முதல்வர் இந்திய மத்திய அரசாங்கத்துடன் தீர்க்கமான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இதனூடாக இலங்கையின் வடக்கு கடற்றொழிலாளர்களின் வளங்களும் வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படுவதுடன் எமது உறவுகளான தமிழகத்தை சேர்ந்த கடற்றொழிலாளர்களுக்கும் நீண்டகால தொழில் உத்தரவாதத்தினை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் எனவும் கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா இதன்போது மேலும் தெரிவித்தார். ஹைபிரிட் லாக்டவுன் நடைமுறை தொடர்பில் இனிவரும் காலங்களில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் இடம்பெற்ற கோவிட்-19 கொரோனா தடுப்புக்கான ஜனாதிபதி செயலணியின் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது இருக்கின்ற முடக்க நிலைக்கு பதிலாக ஹைபிரிட் லாக்டவுன் முறையிலான முடக்க நிலையொன்றை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நாளாந்து சம்பளத்துக்காக வேலை செய்வோர் தொடர்பில் மாத்திரமே கரிசனை செலுத்த வேண்டியிருக்கிறது. ஏனைய தரப்பினருக்கு வேலைகளை செய்து கொள்ளும் வகையிலான நடைமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கட்டிட நிர்மாணம், வீதி புனரமைப்பு போன்ற அபிவிருத்தி பணிகள் தடையின்றி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வர்த்தக நிலையங்களை உரிய வகையில் திறப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ச இதன்போது தெரிவித்தார். கட்டார் அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டுக்காக கட்டாரில் உள்ள இலங்கையின் புலம்பெயர் தொழிலாளர் சமூகத்தின் மதிப்புமிக்க பங்களிப்புகளை அந்த நாட்டின் தூதுவர் சொரப் பதிவு செய்திருப்பதுடன் இலங்கையர்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கட்டார் தூதுவர் ஜாசிம் பின் ஜாசிம் அல் சொரூர் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இதன்போது இரு நாடுகளில் இருந்தும் உயர்மட்ட அரச விஜயங்களால் வலுவூட்டப்பட்ட கட்டார் அரசாங்கத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நினைவு கூர்ந்த வெளிநாட்டு அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் பொருளாதார, வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இதன்போது வலியுறுத்தினார். துறைமுக நகர விசேட பொருளாதார வலயம், சர்வதேச நிதி நிலையம், சுற்றுலாத்துறை மற்றும் எரிசக்தி துறை முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற சூழலை ஆராய்வதற்காக தூதுவர் சொரூருக்கு அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அழைப்பு விடுத்திருக்கின்றார். அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸின் கருத்துக்களை வரவேற்ற தூதுவர் சொரூர் தன்னுடைய நேர்மையான பாராட்டுகளை தெரிவித்திருப்பதுடன் கோவிட்-19 எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளில் கட்டார் அரசாங்கம் உதவ தயாராக இருப்பதாகவும் மீண்டும் வலியுறுத்தினார். சவாலான நேரத்தில் அவசர சுகாதாரத்துறை தேவைகளை நீடிக்க கட்டார் அரசாங்கம் தயாராக இருக்கின்றமைக்காக அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தனது பாராட்டுகளை இதன்போது தெரிவித்தார். அத்துடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மற்றும் ஏனைய சர்வதேச மன்றங்களில் இலங்கை அரசாங்கத்துக்கு கட்டார் அரசாங்கம் அளித்த உறுதியான ஆதரவை வெளிநாட்டு அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டார். இத்துடன் இரு நாடுகளுக்கு இடையிலான வணிக பிரதிநிதிகளின் வழக்கமான பரிமாற்றங்கள் மற்றும் வர்த்தக முதலீட்டு துறைகளில் பரஸ்பர நன்மை பயக்கும் கூட்டாட்சியை மேலும் விரிவாக்க உதவும் என அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தூதுவர் சொரூர் அவர்களுக்கு உரையாற்றினார்.
இதேவேளை பிராந்தியம் ஒத்துழைப்புக்கான ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, வெளியுறவு செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே மற்றும் வெளிநாட்டு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் கோவிட்-19 கொரோனா தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற குடும்பங்களுக்கான 10,000 ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதி வழங்கலை உரிய காலப்பகுதியில் வழங்குவதற்கு துரித நடவடிக்கை எடுக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமாகிய டாக்டர் தேவானந்தா மாவட்ட மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகளை பணித்திருக்கின்றார். சில இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உரிய நேரத்தில் உணவுப் பொதிகள் வழங்கப்படவில்லை என்றும், சில சமயங்களில் தனிமைப்படுத்தல் காலம் முடிந்த பின்னரே உணவுப் பொதி அவர்களுக்கு கிடைப்பதாகவும் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை அடுத்தே அமைச்சர் டாக்டர் தேவானந்தா இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக உரிய கவனம் செலுத்துமாறு தமது மேலதிக இணைப்பாளர் ருசாங்கனை அவர் பணித்ததை அடுத்து மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளருடன் தொடர்பு கொண்டு பேசி உரிய நேரத்துக்கு உணவுப் பொதிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். திடீரென கோவிட்-19 கொரோனா தொற்றாளருடைய எண்ணிக்கை அதிகரித்தமை, தொற்றாளர் தொடர்பான விவரங்கள் கிடைப்பதில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் உரிய நிதி கிடைப்பதில் ஏற்படும் தாமதங்களால் உணவுப் பொதி விநியோகத்தில் சில தடங்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலக தரப்புகள், எனினும் இவற்றை உடனடியாக சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் உறுதியளித்திருக்கின்றனர். மேலும் உணவுப் பொதி விநியோகம் செய்யும் பொறுப்பை வகிக்கும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களையும் தொடர்பு கொண்டு பேசிய ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவரின் மேலதிக இணைப்பாளர் ருசாங்கன் தாமதங்களுக்கான காரணங்கள் குறித்து கேட்டறிந்திருப்பதுடன் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார். இதன் அடிப்படையில் இன்று சனிக்கிழமை முதல் தனிமைப்படுத்தப்பட்டோருக்கான உணவுப் பொதி வழங்கலை உரிய முறையில் எந்தவித தடங்களுமின்றி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர்கள் மற்றும் பரநோக்கு கூட்டுறவு சங்க பொது முகாமையாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவின் மேலதிக இணைப்பாளரிடம் உறுதியளித்திருக்கின்றார்கள். அத்துடன் உணவுப் பொதி கிடைக்கப்பெறுவதில் தாமதம் ஏற்பட்டால் உடனடியாக அதனை தமக்கு அறிய தருமாறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அரச வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவில் பதிவு செய்யப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்களுக்கு தேவையான மருந்துகளை தபால் ஊடாக விநியோகிப்பதற்கான வேலை திட்டம் சுகாதார அமைச்சும் தபால் திணைக்களமும் இணைந்து மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றன. மருந்துகள் தேவைப்படும் நோயாளர்கள் தாம் சிகிச்சை பெற செல்லும் வைத்தியசாலைக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு தேவையான தகவல்களை வழங்கி மருந்துகளை வீட்டுக்கே வரவழைத்துக் கொள்ளலாம் என்று சுகாதார அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் சம்பிகா விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு தொலைபேசியினூடாக வழங்கப்படுகின்ற தகவல்களுக்கு அமைய குறித்த நோயாளிகளின் வீடுகளுக்கே மருந்துகள் விநியோகிக்கப்படும். தற்போது நோயாளர்களுக்கு மருந்துகள் விநியோகிக்கப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் சிங்கள மொழியில் 072 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும், தமிழ் மொழியில் 072606060 என்கின்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும் தொடர்பு கொண்டு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் வைத்தியர் சம்பிகா விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். கோவிட்-19 கொரோனாவின் முதலாவது மற்றும் இரண்டாவது அலையின் போது சுகாதார அமைச்சும் தபால் திணைக்களமும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே நாட்டில் இருக்கின்ற அனைத்து பொருளாதார மத்திய நிலையங்களும் இன்று திறக்கப்பட்டன. அத்துடன் நாளையும் குறித்த நிலையங்களை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய ராஜாங்க அமைச்சர் சவேந்திர ராஜபக்சவின் ஆலோசனைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்த விற்பனைக்காக மாத்திரம் பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் கொழும்பு மெனிங் சந்தையை திறக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக விவசாய ராஜாங்க அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதேவேளை பொருளாதார மத்திய நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்ய அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்த வாரம் முதல் சீனியின் விலையை குறைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் சீனியின் விலையை குறைக்க முடியாது என சீனி இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உபத்தலைவர் நிகால் செனவிரட்ன குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் 2 அல்லது 3 வாரங்களுக்கு அவசியமான சீனி மாத்திரமே கையிருப்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் தற்போதைய நிலையில் சந்தை நடவடிக்கையின் அடிப்படையில் சீனியின் விலையை உடனடியாக குறைக்க முடியாது என நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சு லசந்த அழகியவண்ண தெரிவித்திருக்கின்றார். எனினும் அடுத்து வரும் 3 வாரங்களில் சீனியின் விலையை 190 ரூபாய்
மற்றும் 180 ரூபாய் என்கின்ற அளவுக்கு குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் நேற்றைய தினம் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் 214 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இதில் 30 வயதுக்கு குறைவான 5 பேரும் 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட 58 பேரும் 60 வயதுக்கு மேற்பட்ட 151 பேரும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய இலங்கையில் கோவிட்-19 கொரோனா தொற்றினால் மரணமடைந்தோருடைய மொத்த எண்ணிக்கை 8371 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை புதிதாக 4561 பேர் கோவிட்-19 கொரோனா வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதன்படி கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டோருடைய மொத்த எண்ணிக்கை 4,16,931 அதிகரித்திருக்கிறது. மேலும் 3,53,191 பேர் கோவிட்-19 கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை குணமடைந்திருக்கின்றார்கள். இதேவேளை சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் தரவுகளின் அடிப்படையில் இலங்கையில் கோவிட்-19 மரணங்களின் சதவீதமானது 2.01 அதிகரித்திருக்கிறது. அத்துடன் சர்வதேச தரவுகளின் அடிப்படையில் நேற்றைய நாளில் கோவிட்-19 மரணங்கள் பதிவான நாடுகளின் பட்டியலில் இலங்கை 13வது இடத்தில் இருக்கிறது. நேற்றைய நாளில் சர்வதேச ரீதியில் அமெரிக்காவில் அதிக கோவிட்-19 மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதில் 1275க்கும் அதிகமான மரணங்கள் அமெரிக்காவில் பதிவாகியிருப்பதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்துலக ரீதியில் நேற்றைய நாளில் 9800க்கும் அதிகமான கோவிட்-19 மரணங்கள் பதிவாகியிருக்கிறது. இதற்கமைய சர்வதேச கோவிட்-19 மரணங்களுடைய எண்ணிக்கை 44,97,000 கடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சீனாவில் இருந்து மேலும் 23 லட்சம் சைனோபார்ம் கோவிட்-19 கொரோனா தடுப்பூசிகள் இலங்கைக்கு இன்று கொண்டுவரப்பட்டுள்ளன. இலங்கையினால் கொள்வனவு செய்யப்பட்ட 20 லட்சம் சைனோபார்ம் தடுப்பூசிகளும் சீன மக்கள் இராணுவத்தால் இலங்கை முப்படையினருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 3 லட்சம் சைனோபார்ம் தடுப்பூசிகளுமே இவ்வாறு கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய இந்த மாதத்தில் மாத்திரம் 18 மில்லியன் சைனோபார்ம் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக இலங்கையில் இருக்கின்ற சீன தூதரகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலங்கையில் அதிகரித்து வரும் கோவிட்-19 கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அதிகளவில் சைனோபார்ம் தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்காவினால் இன்று மேலும் 1 லட்சம் பைசர் பயோஎன்டெக் கோவிட்-19 தடுப்பூசிகள் இலங்கைக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கோவேக்ஸ் திட்டத்தினூடாக இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது கோவிட்-19 தொற்று தொடர்வதுடன் புதிய திரிபுகள் தோன்றும் போது முடிந்தவரை விரைவாக பலருக்கு தடுப்பூசி செலுத்த நாம் ஒன்றாக பணியாற்றுவது மிகவும் முக்கியமானது என்று அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிட்ஸ் கூறியிருக்கின்றார். கடந்த ஜூலை 16ஆம் நாள் அமெரிக்காவினால் 1.5 மில்லியனுக்கும் அதிகமான மொடர்னா தடுப்பூசிகள் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இதேவேளை கோவிட்-19 தொற்று பரவலின் ஆரம்பம் முதல் அமெரிக்கா இலங்கை சுகாதார அமைச்சுக்கு 200 வெண்டிலேட்டர்கள் உட்பட $15 மில்லியன் அதிகமான அவசர மருத்துவ உதவி பொருட்கள் மற்றும் முக்கியமான சேவைகளை வழங்கியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 209 கோவிட்-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் 8 மரணங்களும் ஏற்பட்டிருப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நாகலிங்கம் மயூரன் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட்-19 மரணங்கள் 201 அதிகரித்திருப்பதாகவும் டாக்டர் மயூரன் மேலும் தெரிவித்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே டாக்டர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சராசரியாக நாளொன்றுக்கு 300 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதுடன் 5 மரணங்களும் இடம்பெறுகின்றன. இது தொடர்பில் இந்த மாவட்ட மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த மாதம் 2400 கோவிட்-19 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்ட போதிலும் கடந்த வாரத்தில் மட்டும் 2093 கோவிட்-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதுடன் 32 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இதே நேரம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதாகவும் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அத்துடன் 30 வயதுக்கு மேற்பட்ட 92%
தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டிருப்பதுடன் 23 வீதமானவர்களுக்கு இரண்டாம் கட்ட தடுப்பூசி ஏற்றப்பட்டிருப்பதாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பொதுமக்கள் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறி அதிகளவில் நடமாடி வருவதாகவும் இது மாவட்டத்தை இன்னும் பாதக நிலைக்கு கொண்டு செல்லும் எனவும் டாக்டர் மஜூரன் எச்சரித்திருக்கின்றார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 40 பேர் கோவிட்-19 கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். யாழ் போதனா வைத்தியசாலை ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளிலேயே குறித்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். பொதுக்குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 29 பேருக்கும், வெளியோயா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 7 பேருக்கும், மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் 2 பேருக்கும், மல்லாவி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவருக்கும், முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒருவருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜன் மற்றும் PCR பரிசோதனைகளில் 414 பேருக்கு கோவிட்-19 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று மாவட்ட செயலகம் வெளியிட்டிருக்கின்ற நாளாந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடாநாட்டின் பல பகுதிகளில் மேற்கொண்ட ஆன்டிஜன் பரிசோதனைகளின் போது 364 பேர் தொற்றுடன் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளை PCR பரிசோதனைகளின் போது 50 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களில் அதிகபட்சமாக சாவகச்சேரியில் 124 பேரும், கரவட்டியில் 102 பேரும் அடங்குகின்றார்கள். இதேவேளை பருத்தித்துறையில் 56 பேர் தொற்றுடன் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இதேவேளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவர் உள்ளிட்ட மேலும் 3 கோவிட்-19 கொரோனா தொற்றால் மரணமடைந்திருக்கின்றார்கள். தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் யாழ்ப்பாண கிளையில் மருத்துவ சான்றிதழ் வழங்கும் மருத்துவர்களில் ஒருவரான நல்லூரைச் சேர்ந்த 72 வயதுடையவரே கோவிட்-19 கொரோனால் மரணமடைந்திருக்கின்றார். இந்த நிலையில் பருத்தித்துறை மந்திகை ஆதார வைத்தியசாலையில் கோவிட்-19 தொற்று நோய்க்கு சிகிச்சை பெற்ற 34 வயதுடைய பெண் ஒருவர் உட்பட 2 இன்று மரணமடைந்திருக்கின்றார்கள். வெல்வெடித்துறையை சேர்ந்த 34 வயதுடைய பெண் ஒருவரும், கம்பர் மலையைச் சேர்ந்த 51 வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு மரணமடைந்திருக்கின்றார்கள் என்று மந்திகை ஆதார மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் நேற்று 163 கோவிட்-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் 5 உட்பட 5 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதனூடாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கோவிட்-19 நோயினால் மரணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 231 உயர்வடைந்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் 667 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் 63 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் குறிப்பிடுகின்றார்கள். அதற்கமைய தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் கடந்த அக்டோபர் மாதம் முதல் இதுவரை 60,228 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேல்மாகாணத்தின் எல்லைகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற 13 வீதி சோதனை சாவடிகளில் மேல் மாகாணத்துக்குள் பிரவேசித்த 641 வாகனங்களில் பயணித்த 1128 பேர் சோதனையிடப்பட்டிருக்கின்றார்கள். அதுடன் மேல் மாகாணத்தில் இருந்து வெளியேறிய 500 வாகனங்களில் பயணித்த 901 பேரும் போலீசாரால் சோதனையிடப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற 5,75,520 குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக உள்நாட்டு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சு செய்தி வெளியிட்டிருக்கிறது. கடந்த 23ஆம் நாள் முதல் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் ஊடாக இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாக்கப்பட்டிருக்கின்றமையினால் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற 20,38,530 குடும்பங்கள் 2,000 ரூபாய் கொடுப்பனவுக்காக தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. மக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற தவறினால் முடக்க கட்டுப்பாடுகள் பயனுள்ளதாக அமையாது என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை எச்சரித்திருக்கின்றார். கோவிட்-19 கொரோனா தொற்று அதிகரிப்பை தடுக்க நாட்டை முடக்குவது ஒரு தீர்வு அல்ல எனவும் குறிப்பிட்ட அவர் இந்த முயற்சியில் மக்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியமானது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே முகக்கவசம், சமூக இடைவெளி மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது போன்ற நடைமுறைகளை மக்கள் பின்பற்றாவிட்டால் முடக்க கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டதும் பயனில்லாமல் போகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் மக்கள் பொறுப்புடன் நடந்து கொண்டால் கோவிட்-19 கொரோனா தொற்று பரவுவதை தடுக்க முடியும் என்றும் மக்களின் ஒத்துழைப்பு இதில் முக்கியமானது என்றும் அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை கூறியுள்ளார். இதேவேளை வெளிநாட்டில் உள்ளவர்களின் ஆதரவு அவசியம் என குறிப்பிட்டிருக்கின்ற சுதர்சினி
முடியுமானால் அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு பங்களிப்பை செய்யுமாறும் அவர் கேட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வீட்டில் கோவிட்-19 கொரோனா சிகிச்சை பெறும் நோயாளர்கள் புரதம் நிறைந்த உணவுகளை எடுப்பது மிகவும் அவசியம் என மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் ரேணுகா ஜெயதிச வலியுறுத்தியிருக்கின்றார். வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் உணவில் சைவ அல்லது அசைவ உணவுகளை சேர்ப்பது முக்கியம் எனவும் தெரிவித்திருக்கின்ற டாக்டர், இதனால் அவர்கள் தமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வளர்க்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உங்கள் உணவில் விட்டமின் சி சேர்ப்பது மிகவும் முக்கியம். அத்துடன் விட்டமின் டியை பெற ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது சூரிய ஒளியில் இருப்பது அவசியம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் முழு தானியங்கிகளை சாப்பிடுவதும் தொடர்ந்து நீர் அருந்துவதும் மிக முக்கியம். அதிலும் சூடான நீர் சிறப்பு மிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மருத்துவமனையில் கோவிட்-19 கொரோனா வைரஸுக்காக சிகிச்சை பெற்ற நோயாளர்களுக்கு அவர்கள் சுவாசிப்பதில் சிரமம் அல்லது பசியின்மை இருந்தால் பசியை ஊக்குவிக்கும், செரிமானத்தை எளிதாக்கும் மென்மையான உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கோவிட்-19 கொரோனா மற்றும் இதய நோய் உள்ள நோயாளர்கள் மிக சிறிய உணவை உட்கொள்வது அல்லது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை திரவங்களை அருந்துவது சிறந்தது எனவும் டாக்டர் ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் கோவிட்-19 தொற்றுக்குள்ளான 25க்கும் அதிகமான ஆசிரியர்கள் இதுவரை மரணமடைந்திருப்பதாக பொதுக்கல்வி சேவை சங்கத்தின் தலைவர் வசந்த கந்த பகாங்கோட குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு மரணமடைந்த அனைத்து ஆசிரியர்களும் அண்மையில் நடைபெற்ற ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடு ஆர்ப்பாட்ட பேரணிகளில் கலந்து கொண்டவர்களாவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. நுவரேலியா, வெலப்பென, ஆனமடு, சிலாவம், அனுராதபுரம், புத்தளம் மற்றும் அம்பாறை ஆகிய கல்வி நிலையங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களே இவ்வாறு மரணமடைந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 400க்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு இதுவரை கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிபர் ஆசிரியர் ஆர்ப்பாட்டம் காரணமாக லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இணையவழி கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக பொதுக்கல்வி சேவை சங்கத்தின் தலைவர் வசந்தா கந்த பகாங்கோட குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை காலமாக நாட்டில் இருக்கின்ற தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர்கள், அதிபர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. பலாலி விமான நிலைய காணி சுவீகரிப்புக்குள்ளான காணி உரிமையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி குறித்த காணி உரிமையாளர்கள் அல்லது அவர்களுடைய வாரிசுகள் மாவட்ட செயலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரால் அறிவுறுத்தல் ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சங்கப்பட்டி கடல் பகுதியில் காணப்பட்ட சடலம் உடல்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்த கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. பூநகரி சங்குப்பட்டி கடற்பகுதியில் உருக்குலைந்த நிலையில் சடலம் ஒன்று மிதந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறது. அதன் கால்கள் கட்டப்பட்டிருப்பதுடன் மீன்பிடி வலையினால் சுற்றப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து நேற்று மாலை பூநகரி, சாவகச்சேரி போலீசார் மற்றும் கடற்படையினர் சம்பவ இடத்துக்கு சென்று பார்வையிட்டிருக்கின்றார்கள். மீன்பிடி வலைகள் சுற்றிய நிலையில் காணப்படும் குறித்த சடலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த சடலத்தை சட்ட வைத்திய அதிகாரி A.L. வீரசிங்க மற்றும் தடயவியல் போலீசார் பார்வையிட்டு அறிக்கையிடப்பட்டது. குறித்த சடலத்தை கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றில் பதில் நீதிவான் S. விஜயராணி முன்னிலையில் இன்று பகல் கடற்படையினரின் உதவியுடன் சடலம் கரைக்கு எடுத்து வரப்பட்டது. பதில் நீதிவான் பார்வையிட்டதை தொடர்ந்து குறித்த சடலம் மீட்கப்பட்டு உடல்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. குறித்த நபர் அது தொடர்பாக அடையாளம் காணப்படாத நிலையில் பூநகரி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை யாழ்ப்பாணம் கைதடி நாவட்குளை தெற்கு பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய சதாசிவம் நாகராசா என்பவரை 26/4/2021 முதல் காணவில்லை என தெரிவித்து அவர்களின் உறவினர்கள் குறித்த பகுதிக்கு வருகை தந்திருந்தார்கள். குறித்த பகுதியில் உள்ள அவரது மகளின் வீட்டில் படுக்கச் சென்ற நிலையில் அவர் காணாமல் போயிருப்பதாக அந்த விடயம் தொடர்பில் போலீசாருக்கு குடும்பத்தார் தகவல் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் குறித்த சடலம் காணாமல் போனவர் உடையது என உறவினர்கள் அடையாளம் காட்ட முடியவில்லை. குறித்த மரணம் கொலையாக இருக்கலாம் எனவும் நடைபெற்று சில நாட்கள் கடந்திருக்கலாம் எனவும் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 2 இணை பேராசிரியர்கள் உட்பட 4 பேரை பேராசிரியர்களாக பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. தாவரவியல் துறை தலைவரும் இணை பேராசிரியருமான கபிலன்
தாவரவியலில் பேராசிரியராகவும் ரசாயனவியல் துறையின் முன்னாள் தலைவரும் இணை பேராசிரியருமான திருமதி மீனா செந்தில் நந்தனன், ரசாயனவியல் பேராசிரியராகவும் தொழில்நுட்ப பீடத்தின் பீடாதிபதியும் விவசாய பீடத்தின் முன்னாள் பீடாதிபதியுமான கலாநிதி சிவமதி சிவச்சந்திரன் பயிரியல் பேராசிரியராகவும், பௌதிகவியல் துறையின் முன்னாள் தலைவர் கலாநிதி விக்னரூபன் பௌதிகவியல் பேராசிரியராகவும் பதவி உயர்த்தப்படுவதற்கே பேரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் இன்று துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சட்குணராஜா தலைமையில் இடம்பெற்ற போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் 17,10,146 சதுர மீட்டர் பரப்பளவில் இருந்து 29,403 அபாயகரமான வெடிப்பொருட்களை அகற்றியிருப்பதாக தனியார் நிறுவனம் ஒன்றின் முகாமையாளரும் ஓய்வு பெற்ற கேப்டனுமான பிரபாத் நாரம்பெனவ குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்திருக்கின்ற ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் இலங்கையின் வடபகுதியில் மனிதாபிமான கன்னிவடி ஈடுபாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற ஜப்பான் நாட்டு நிதி உதவியுடன் ஈடுபடும் சார்ப் மனிதாபிமான கன்னிவடி மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனமானது 2016 ஆண்டு நவம்பர் மாதம் தொடக்கம் 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 வரையிலான காலப்பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒட்டுசுடான் பிரதேச செயலகத்தில் கீழ் இருக்கின்ற அம்பகாமம் மற்றும் தச்சடம்பன் பகுதியிலும், கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்தின் கீழ் இருக்கின்ற முகமாலை மற்றும் ஆனையரவிலும் 17,10,146 சதுர மீட்டர் பரப்பளவில் இருந்து 29,403 அபாயகரமான வெடிபொருட்களை அகற்றியிருக்கிறது. அத்துடன் தொடர்ந்தும் குறித்த நிறுவனம் கன்னிவடி அகற்றும் பணிகளை முகமாலை பகுதியில் துரித கதியில் முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் செய்திகள் நிறைவடைகின்றன. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் வரும்.